முதலமைச்சரை பார்த்துருக்கீங்க, சில கோரிக்கைகள் கொடுத்ததா சொல்லியிருந்தீங்க. என்னென்ன கோரிக்கைகள் சொன்னீங்க சார்? சந்திப்பு நீங்கள் ஏற்கனவே நாங்கள் உருவாக்கி கொள்வேன் அப்படின்னு சொன்னீங்க. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சி என் தொகுதிக்கு, என் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள், என் தொகுதிக்கு வேண்டிய திட்டங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து நான் உரையாடினேன். அதில் முக்கியமான சொல்லணும்னா, திருச்சி விமான நிலை அந்த ஓடுதளம் விரிவாக்கம் கிட்டத்தட்ட 12 வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது. நான் பொறுப்பேற்ற பிறகு இந்த 20 மாதத்தில் நான் பொறுப்பேற்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு தான் அந்த விரிவாக்கத்திற்கு உண்டான நிலங்களை கையகப்படுத்தியிருந்தாங்க. நான் கடந்த 20 மாதங்களாக அது கிட்டத்தட்ட 95 விழுக்காடு அந்த லேண்ட் அக்விசிஷன் கையகப்படுத்த முடிஞ்சிருச்சு. இனி ஒரு 36 ஏக்கர் தேவைப்படுது. அது சம்பந்தமாக அந்த விரிவாக்க பணிகள் முடிஞ்சதுன்னா, அந்த நிலம் கையகப்படுத்த முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னா, நம்முடைய அங்கே திருச்சி விமான நிலையம் அதற்குண்டான வளர்ச்சி, அதனால் வேலைவாய்ப்பு உருவாகிறது. திருச்சி மாநகர் மாத்திரம் கிடையாது, அந்த பகுதியை வளர்ச்சி அடையுங்கிற அந்த ஒரு கருத்து, ஒரு வேண்டுகோள். இது அரசியல் தலைநகரமாக திருச்சியை பார்த்தும் பொழுது சென்னையுடைய இங்கே இருக்கிற ஜனத்தொகையும் சரி, இங்கே போக்குவரத்து நெரிசலையும் அது குறைக்குன்னு சொல்லிட்டு, இது முக்கியமானது ஒரு விஷயம். அது நீங்கள் கண்டிப்பாக அதை பரிசீலனை சொல்லிட்டு திருச்சியை இன்னொரு ஒரு மாற்று தலைநகரமாக, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக நீங்கள் அதை கொண்டு வச்சுட்டு அந்த கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். இந்த சந்திப்பு நீங்கள் வளர்ச்சி திட்டத்துக்கான கோரிக்கையான சந்திப்பு மட்டும் இல்லாமல் கூட்டணிக்கு ஒரு அச்சாரம்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கூட்டத்தில் நீங்கள் தோழருடைய கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது குறித்தான ஒரு அச்சாரமான சந்திப்பும் சொல்லப்படுது. இல்லவே இல்லை. ஏன்னா திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சிக்கு பிரதம மந்திரி மாண்புமிகு மோடிஜி அவர் வரும்போது சரி, நம்முடைய முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதி வரும் சரி, அது ஒரு புரோட்டோக்கால். நான் ஒரு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த விமான நிலையத்துக்கு போய் அவர் வரவேற்கிறது சரி, அங்கே டெல்லிக்கு போனாலும் சரி, ஒன்றிய அரசு துறை சார்ந்த அமைச்சர்களை திருச்சி தொகுதிக்கான போய் பார்க்கறது சரி, நீங்கள் எல்லா ஊடகங்கள் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு, முதல் முறையாக சந்திக்கிற நம்முடைய திருச்சி என்னுடைய தொகுதிக்கு தேவையான இதெல்லாம் 15 வருஷம் 20 வருஷமாக தேவைப்படுற ஒரு திட்டங்கள், மக்களுடைய கோரிக்கைகள், அது விஷயம் நான் போயிருமே தவிர இதில் அரசியல் கிடையாது. பொதுவாக வாழ்த்துறேன். நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பண அரசியலை கடந்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. அரசியலை கடந்து நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன் சொல்லியிருந்தேன். நான் வாழ்த்து சொன்னேன். ஆனால் முக்கியமாக நேற்று நிகழ்வு பொறுத்த வரைக்கும் முழுமையாக என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக, என்னுடைய மக்களுக்காக அந்த கோரிக்கையில் கொடுக்கறதுக்காண்டி நான் போயிருந்தேன்.